நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உயிர் தொண்ட தொகைமன் பணித்த திருவாளன் வாசமலர்மென் கிழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர்திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் கதி குன்றைவாள் செக்கிழாரடி சென்னை இருத்துவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திராவடுதுறைவாள் குருணவச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடோடி தழைகமாதோ. எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார்மொழி அமரர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கமணி ஐயாவுடைய திருவடிகளை நீள நினைந்து திருவாரூர் ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி அடியனுடைய ஞானசரி பிறந்தையாருடைய திருவடி தாமர்களை முக்கரணங்களை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனைய செல்வர்களே, இன்று சக்தி நாயனார் குரு பூஜை திருநாள். எம்பெருமான் சக்தி நாயனார் வரிஞ்சை என்று சொல்லக்கூடிய சோழ நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திருப்பதியிலே அவதரித்த பெருமகனார். நாயனார் தொண்டு என்ன என்று சொன்னால், சிவனடியார்களையும் சிவபெருமானையும் இடித்து பேசக்கூடியவருடைய நாக்கை அரித்து விடுவது என்று சொல்லி அந்த தொண்டை செய்தவர். அந்த தொண்டை கூட அவர் எப்படி செய்தார் அப்படின்னா, வன்மையாக இல்லாது இரக்கத்தோடு செய்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் போற்றுகின்றார். அப்படின்னா, ஒரு சிவனடியாரையோ சிவபெருமானையோ நிந்தனை செய்கின்ற பொழுது அவர்கள் அதற்கான தண்டனை எரிவாய் நரகம் என்று சொல்லுவார்கள். நாயனார்னாலே தண்டிக்கப்பட்டவர்கள் அந்த நரகத்திலிருந்து காக்கப்படுவார்கள் என்று சொல்லி புராணத்தில், நம்முடைய பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே சத்தியநாயனாருடைய திருச்சரிதத்தை நமக்கு திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நமக்கு நம்பிகள் அருளுகின்ற பொழுது, கைதடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் களியன் கலல் சக்தி வரிஞ்செயர்கோன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி போற்றுகின்றார். கலல் சக்தி வரிஞ்செயர்கோன் அப்படின்னா வெற்றியுடைய சத்தியநாயனார் என்னும் பெயரை உடையவரும், வரிஞ்செய்யூர் என்று சொல்லக்கூடிய சோழ நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பதி, அந்த வரிஞ்செய்யூருக்கு தலைவராகவும் இருக்கக்கூடிய நாயனாரின் அடியவர்க்கும் நான் அடியனாவேன் என்று சொல்லி போற்றுகின்றார். நாயனார் வன் தொண்டை செய்தவர். மென் தொண்டு வன் தொண்டு என்று சொல்லுகின்ற பொழுது, நாயனார் செய்த தொண்டு வன் தொண்டு என்று சொல்லக்கூடிய அதன்பால் படும் என்று சொல்லி போற்றுகின்றார். சத்தியார் என்று சொல்லுவது அவருடைய திருநாமம் என்று வரிஞ்செய்யூர் என்று சொல்லுவது நாயனாருடைய ஊர். அது கலல் சக்தி என்று சொல்லுவது அவர் வெற்றியுடைய ஒரு நாயனார் என்று சொல்றார். திருந்தாரை வெல்லும் வரி வில்லவன் என்ற வகையினோடும் அவரை போற்றுகின்றது. இப்படி சிறப்புடைய நாயனாரை திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு போற்றுகின்ற பொழுது, கிரிவில்லவதம் அடியவரை தம் முன்பு திருவில்லவரை அந்நாவறிவோன் நாவறிவோன் திருந்தாரை வெல்லும் வரிவில்லவன் வயல் செங்கலு நீரின் மறுவுதென்றல் தெருவில் விரைகமலும் தென்பரிஞ்சை திகழ் சக்தியே. கிரிவில்லவர்தம் அடியவரை தம் முன்பு கீழ்மை சொன்ன அப்படிங்கிறார் வகையினுள்ள. கிரிவில்லவர்னா மலையை வில்லாக உடைய, மேருமலையை வில்லாக உடைய சிவபெருமானின் அடியவர்களை தம் முன்னர் இகழ்ந்து பேசிய திருவிழிகளாகியவர்களை அவர்கள் அவ்வாறு பேசும் நாவினை அறிந்திடுவோரும் என்று சொல்லி போற்றுகின்றார். பெருமானுடைய அடியார்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, மேருமலையை வில்லாக உடைய பெருமானுடைய அடியார் பெருமக்கள் அவர்களை இகழ்ந்து பேசக்கூடிய நாவினை அறிந்திடுவோரும், அதே மாதிரி பகை வெல்லும் வரிந்து கட்டிய வில்லை உடையவரும், வயல்களில் செங்கல நீர் பூக்களில் படிந்து வரும் தென்றல் காற்று தெருக்களில் மணங்கமல வீசுதற்கிடமாகிய தெருக்களையுடைய தென்வரிஞ்சையூரில் விளங்குகின்ற சத்தியார் என்பவர் என்று சொல்லி சத்தியநாயனாருடைய அந்த திருவடியை போற்றுகின்றார். சத்தியநாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அதாவது அவர் அந்த வரிஞ்சையூரில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வீரமுடைய ஒரு அடியவர் என்று சொல்லி போற்றுகின்றார். விரிநூல் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்ட புராணத்திலே முதல் பாடலில் நமக்கு போற்றுகின்ற பொழுது, கலமர் கட்டகமலம் பொலிந்த தேன்
களமர் கட்ட கமலம் பொலிந்த தேன் குளம் நிறைப்பது கோலொன்றில் என் திசை அளவும் ஆனை சயத்தம்பம் நாட்டிய வளவர் காவிரி நாட்டு வரிஞ்சையோர் கலமர் கட்டமலம் பொலிந்து தேன் குளம் நிறைப்பது என்று சொல்லி, அதாவது மல்லர்கள், வயலிலே வேலை செய்யக்கூடிய மல்லர்கள் களையாக களைந்த தாமரை மலர்கள், அந்த வயலிலே தாமரை பூத்து இருக்கிறது, அந்த தாமரைகள் எல்லாம் களையாக கலைந்து போட்டு இருக்கிறார்கள். அந்த தாமரை மலரில் இருந்த தேனானது பொலிந்து அப்படியே குளத்தை நிறைக்கக்கூடிய அளவுக்கு அந்த தேன் இருந்தது என்று சொல்லி, அப்படி குளத்தை நிறைக்க உள்ளது. ஒரு செங்கோல் வலிமையால் 8 திக்குகளிலும் தம் செயத்தம்பங்களை நாட்டி அரசு புரியும் சோழர்கள் அது. அதாவது சோழர்கள் எப்படின்னா, என் திசையளவும் ஆணை செயத்தம்பம் நாட்டிய வளவர்கள் என்று சொல்லி 8 திசைகளிலும் சென்று போர் செய்து பல வெற்றிகளை பெற்ற அந்த சோழ மன்னர்கள் செங்கோல் வலிமையால் என்று சொல்லி, செங்கோல் வலிமையின் மூலமாக 8 திசைகளிலும் சென்று தாம் செய்ய தம்பங்களை, அதாவது வெற்றி தம்பங்களை நாட்டி அரசு புரியும் சோழர்களது காவிரி வளவர் காவிரி நாட்டு வரிஞ்சையூர் என்று சொல்லி, அப்படி சோழர்களுடைய காவிரி வாய்ந்து வளம் செய்யக்கூடிய வரிஞ்சையூர் என்று சொல்லி நமக்கு இந்த முதல் பாடலிலே சோழர்களுடைய சாம்ராஜ்யத்தை பற்றியும், அதே மாதிரி காவிரி பாய்ந்து வளம் செய்யக்கூடிய அந்த சோழ நாட்டினுடைய சிறப்புகளை பற்றியும் சேக்கிழார் பெருமான் நமக்கு போற்றுகின்றார். அப்படிப்பட்ட அந்த வரிஞ்சையூரிலே ஒரு மிக தொன்மையான ஒரு குளம், வேளாளர் குளம். நம்முடைய தொண்ட புராணத்திலே வேளாளர் குலத்திலே மட்டும் 13 நாயன்மார்கள் பேசப்படுகிறார்கள். ஒவ்வொரு குலத்திலும் நாயன்மார்கள் இருந்தாலும் அதிகமாக இருக்கக்கூடியது வேளாளர் குலத்தை சார்ந்தவர்கள் தான். அதான் வரிஞ்சையூரினில் வாய்மை வேளாண் குலம் பெரும் சிறப்பு பெற பிறப்பு எய்தினார் விரிஞ்சன் மான் முதல் விண்ணவர் என்னவும் அரும் சிலம்பனி சேவடிக்கு ஆள் செய்வார். வரிஞ்சையூரினில் வாய்மை வேளாண்குளம் பெருஞ்சிறப்பு பெற பிறப்பு எய்தினார் அப்படின்னார். வரிஞ்சையூரிலே அந்த வாய்மை பண்புடைய வேளாளர் குலமானது பெரிய சிறப்பினை அடையும்படி அதனுள் வந்து அவதரித்தார் என்று சொல்லி போற்றுகின்றார். வாய்மை வேளாண் குளம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படின்னா இயற்கை அடைமொழி. வேளாண் குலத்திலே பல சிறப்புகள் இருந்தாலும் கூட வாய்மை தவறாதவர்கள் என்று சொல்லி நம்முடைய திருக்குறிப்பு தொண்டனார் பணத்துல பார்க்கலாம். தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை என்று சொல்லி பழையனூரிலே 70 வேளாளர்கள் தீர்ப்புகந்த ஒரு சரிதத்தை பெரிய புராணம் போற்றுகின்றது. நற்றிரம்புரி பழையனூர் சிறு தொண்டர் நவை வந்து உற்ற போது வணிகனுக்கு ஒரு கால் சொற்ற மேன்மையை காக்க தூக்கி சொல்லையே காக்க பெற்ற மேன்மையுடையது, தம் உயிரையும் ஒரு கால் உயிரை கூட பொருட்படுத்தாது சொன்ன சொல்லை காக்க வேண்டும் என்பதற்காக 70 வேளாளர்களும் தீப்புகுந்து இறைவன் திருவடி அடைய பெற்றார்கள் என்று சொல்லி நமக்கு திருக்குறிப்பிடு தொண்டநாயனார் குணத்திலே போற்றப்படுகிறது. அதைத்தான் இங்க சேக்கிழார் பெருமான் நமக்கு என்ன சொல்றாருன்னா, அதாவது வாய்மை வேளாண் குலம் என்று சொல்லி போற்றுகின்றார். வாய்மையிலே சிறந்தவர்கள் வேளாளர்கள் என்று சொல்லி தொண்டை நாட்டு சிறப்பை பற்றி சொல்ல வருகின்ற பொழுது அந்த திருக்குறிப்பு தொண்டநாயனார் குணத்திலே வேளாளருடைய சிறப்புகளை பற்றி பல இடங்களிலே பேசப்பட்டிருக்கிறது என்று சொல்லி போற்றுவார்கள். ஒரு நம்பு வாய்மையின் நீடு சூத்திர நற்குலம் என்று சொல்லியும் நமக்கு போற்றப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வேளாளர் குலமானது பெரிய சிறப்பினை அடையும்படி அதனுள் வந்து அவதரித்தவர். அதாவது காணவர் குளம் விளங்க தத்தைவால் கருப்பம் நீட என்று சொல்லி நம்முடைய கணப்பநாயனுடைய குணத்தை சேக்கிழார் பெருமான் போற்றுவார். அதாவது ஒரு குலம் விளக்கம் பெற வேண்டும் என்றால் அதிலே பெரியோர்கள் அவதரித்திருக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த வேளாண் குலம் விளக்கம் அடையும் பொருட்டாக அந்த வேளாளர் குலத்திலே வந்து அவதரித்தவர் நம்முடைய சத்தியநாயனார் என்று சொல்லி போற்றுகின்றார். பிரம்மதேவன் முதலிய தேவர்களும் என்னதற்கும் அறிய சிலம்பினை அணிந்த சிவபெருமானது திருவடிக்கு ஆட்செய்வாராகி விரிஞ்சன் மான் முதல் விண்ணவர் என்னவும் அருஞ்சலம்பனி சேவடிக்கு ஆட்செய்வார் என்று சொல்லி, அதாவது பெருமான் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத பெருமான். அப்படிப்பட்ட பெருமானுடைய அந்த சிலம்பணிந்த பெருமானது திருவடிக்கு ஆட்செய்யக்கூடியவர், அவருக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லி போற்றுகின்றார். அதாவது குளம்பெறும் சிறப்பு பெற அந்த வேளாண்குளம் தன் இயல்பில் சிறப்புடையது இருந்தாலும் மீண்டும் அந்த குலத்துக்கு சிறப்பு சேர்க்கும் வகையாக நாயனார் அவதரித்தார் என்று சொல்லி போற்றுகின்றார். வாய்மைனா வாயின் தன்மை, வாயினுக்குரிய பண்பு வாய்மை.
வாய்மைனா என்னன்னா, அதாவது இந்த சரீரத்துல வாய்மைனா சிவனையும் அவன் அடியார்களையும் வாழ்த்துவது. வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை அப்படின்னு சொல்லி நமக்கு திருமுறை சொல்லுகிறது. இப்ப வாயை பெருமான் எதுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, பெருமானை வாழ்த்துவதற்கு, அவன் அடியார்களை வாழ்த்துவதற்கு. தலையை எதுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, இறைவனை வணங்குவதற்கு, அவன் அடியார்களை வணங்குவதற்கு. வணங்க தலை வைத்து வார்கழல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் அணங்கோடு அணிதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற குணங்கோரப்பாடினாம் பூவள்ளி கொய்யாமோ என்று சொல்லி திரு பூவள்ளியிலே நமக்கு போற்றுகின்றார். அப்பண்பினை தாம் பெற்றதுமன்றி பிறரையும் அவ்வாறு பெரும்படி நிற்க வைத்த பண்புடைய நாயனாரது. அதாவது அவர் மட்டும் அதை கடைபிடிக்கல, மற்றவர்களும் அதை கடைபிடித்து ஒழுக வேண்டும் என்று சொல்லி சிவனடியாரையும் சிவபெருமானையும் யாரும் நிந்திக்க கூடாது, அவர்களை போற்றி வணங்க வேண்டும் என்று சொல்லி அந்த நிலையிலே பணி செய்தவர் நம்முடைய நாயனார். எப்படி பெருமானுக்கு ஒரு சிறப்பு உண்டோ அதே மாதிரி அவனுடைய அடியார்களுக்கும் அதே சிறப்பு. பெருமையால் தம்மை ஒப்பார் என்று சொல்லி நம்முடைய தடுத்தாட்கொண்ட புராணத்திலே ஆரூர் பெருமான் நம்பிகளிடத்திலே கூறுகிறார். இறைவனுடைய கூற்று உண்மை உள்ளத்தின் தன்மை, மெய்மை உடலின் தன்மை என்று சொல்லி, அப்படி வாயின் தன்மை என மனம் வாக்கு காயம் என்று சொல்லி இந்த மூன்றினாலும் அடியார்களையும் பெருமானையும் வணங்கிய சிறப்புடையவர் இந்த நாயனார் என்று சொல்லி போற்றுகின்றார். அடுத்த திருப்பாடலிலே அத்தராக அங்கணர் என்பரை இத்தலத்தில் இகழ்ந்து இயம்பும் முறை வைத்த நாவை வலித்து அறி சத்தியார் எனும் நாமம் தரித்துள்ளார். அத்தர் ஆகிய அங்கணர் அன்பரை இத்தலத்தில் இகழ்ந்து இயம்பும் முறை வைத்த நாவை வலித்து அரிசக்தியால் சத்தியார் எனும் நாமமும் தாங்கினார். அவருக்கு காரண பெயர். அந்த நாவை இழுத்து அறிந்த சத்தியின் மூலமாக, அந்த வீரத்தின் மூலமாக அவர் சத்தியநாயனார் என்று சொல்லக்கூடிய நாமத்தை பெற்றார் என்று சொல்லி போற்றுகின்றார். அத்தராகிய நமக்கெல்லாம் அப்பா தந்தையாக இருக்கக்கூடிய சிவபெருமானின் அடியவர்களை இந்த உலகத்தில் இகழ்ந்து சொல்லும் சொல்லை கொண்ட நாவினை அப்படி வலித்தரிசத்தை வழி செய்து அறியும் சக்தி வாய்ந்தவர். அப்படி அந்த நாவை பிடித்து இழுத்து அறியக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தவர். அதனால அவருக்கு சத்தியார் என்னும் திருநாமத்தினை தாங்கியவர் என்று சொல்லி அதை ஒரு காரண பெயராக போற்றுகின்றார். நாயனாருடைய இயற்பெயர் நமக்கு தெரியாது. காரண பெயர் ஒரு சில நாயன்மார்களுக்கு காரண பெயர், இயற்பகை நாயனார் காரண பெயர், இயற்கைக்கு பகையான என்று சொல்லக்கூடிய இயற்பகை நாயனார் என்று சொல்லி இப்படி எல்லாம் ஒவ்வொரு நாயன்மார்களுக்கு காரண பெயராக அமைய பெற்றது. இந்த நாயனாருக்கு அந்த வழி செய்து அறியும் சக்தி வாய்ந்தவர். அதனால் அவருக்கு பேர் சத்தியநாயனார் என்று சொல்லி போற்றுகின்றார் என்று சொல்லி போற்றி, அப்படி சத்தியார் எனும் நாமும் தரித்துளார் என்று சொல்லி போற்றுகின்றார். அத்தர்னா தலைவர், பெருமான் சிவபெருமான் தான் எல்லாத்துக்கும் தலைவர். இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தலைவராக இருக்கக்கூடியவர் சிவபெருமானுங்க. அன்பரை இகழ்ந்து எம்பும் உரை வைத்த நாவை அப்படின்னார். அன்பரை இகழ்ந்து எம்பும் உரை வைத்த சிவனை பழித்தல் கொடிய சிவ அபராதம். நம்ம சிவபெருமானை பழிப்பது வர ஒரு பெரிய அவதாரம் எதுவுமே கிடையாதுங்க. சிவ நிந்தனை அப்படின்னு பேருங்க அதுக்கு. சிவ நிந்தனை, அடியார் நிந்தனை, இதெல்லாம் கூடவே கூடாது. ஆமா, திருவடிப்பிழைன்னு பேர். அது திருவடிப்பிழை, அதுக்கு கழுவாய் கிடையாது, எந்த பரிகாரமும் கிடையாதுங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் பரிகாரம் உண்டு. ஆனா சிவ நிந்தனை செய்பவர்களுக்கு, அடியார் நிந்தனை செய்பவர்களுக்கு பரிகாரம் கிடையாது. அதான் இந்த சரிதை நமக்கு சொல்லுகிறது. அதாவது சிவனை பழித்தல் கொடிய சிவ அபராதம், அவன் அன்பரை பழித்தல் அதனினும் கொடியது என்பது உண்மை. பாருங்க, சிவபெருமான பழிக்கிறத காட்டிலும் ஒரு கொடுமையான ஒரு இது என்னன்னா, அவன் அடியவர்களை பழிப்பது. சிவபிணை உரையில சொல்றார், அதனினும் கொடியது என்பது உண்மை. அதனால் இந்நாயனார் அடியரை பழித்து கூறும் நாவினை அறிதலை துண்டாக கொண்டனர். பாருங்க, அடியாரை பழித்து கூறக்கூடிய நாவினை அறிவதை துண்டாக கொண்டவர். அன்பரை இகழ்ந்தது அரணை இகழ்ந்ததுமாம் என்று சொல்லி பாருங்க, அங்கணரையும் அன்பரையும் என்று சொல்லி ஒரு அன்பரை, ஒரு சிவனடியாரை நாம் இகழ்ந்து பேசுவது என்பது சிவபெருமானையே இகழ்ந்து பேசுவதற்கு சமம். அதனால ஒரு அன்பரை இகழ்ந்து பேசுவது அங்கணரை இகழ்ந்து பேசுவதற்கு சமம் என்று சொல்லி உரையாசிரியர் நமக்கு போற்றுகின்றார். உரையினை வைத்தற்கு இடமாக வைத்த என்று சொல்லி, நாவே சொல்லு இயம்புவதற்கு துணை செய்யும் கருவி. நான் தானே சொல்லக்கூடிய கருவி. அதனால அந்த நாவை, அந்த சொல்லக்கூடிய கருவியை
அறிந்து விடுகிறார் என்று சொல்லி, வாழ்த்தற்கு தந்த நாவில் வேறு பொருள் வைத்த என்று சொல்லி, இது வலித்து வலி செய்து வென்று இழுத்து அப்படி நாக்கு பிடித்து இழுத்து அறிந்து விடுவது என்று சொல்லி, அரிசத்தியார் அறியும் சக்தி வாய்ந்தவர், ஒருவனது நாவை அறிவது என்னின் அவனை வழி செய்து கீழ்ப்படுத்த வல்ல திறமையுடையோர்க்கு ஆவது. எல்லாரும் போய் அறிஞ்சிட முடியுமா? அதுக்குன்ற ஒரு பெரிய ஆற்றல் வேணும் இல்லைங்களா, திறமை வேணும். அப்படி அந்த திறமை இருந்தவர் சத்தியநாயனார் என்று சொல்லி போற்றுகின்றார். சத்தியார் ஆதலின் சத்தியார் நாமும் தரித்துள்ளார் என ஈண்டும் சத்தியனாலே என்று காரண குறிப்பு பெற்றது என்று சொல்லி சொல்றார். தீங்கு சொற்ற திருவிழர் நாவினை வாங்க வாங்குதண்டாயத்தினால் வலித்து ஆங்கையில் கத்தியால் அறிந்து அன்புடன் ஓங்கு சீர்திருத்தொண்டின் உயர்ந்தனர். தீங்கு சொற்ற திருவிழர் நாவினை, அதாவது சிவனடியாரை தீங்கு சொல்லி இகழ்ந்த திருவில்லாதாரது நாவினை, அதாவது சிவபெருமானையும் அவன் அடியார்களையும் பழித்து கூறுபவர்கள் என்ன சொல்றாங்க, திருவில்லாதவர்கள். அவர்கள் என்ன திருவில்லாதவர்கள் என்று சொல்லி திரு இல்லாதவர்கள் என்று சொல்லி சொல்ற. திரு இல்லாதவர்னா பெருமானையும் அவன் அடியவர்களையும் புகழினையும் உளங்கொடாதவர்கள் திருவிழார் என்று சொல்லி போற்றுகின்றார். அப்படி திருவிழாதவர்கள் திரு இல்லாதவர்கள் என்று சொல்லி போற்றுகின்றார். அப்படி சேதித்தலுக்கு வளைந்த தண்டாயுதத்தினால் இழுத்து, அந்த நாவை இழுப்பதற்கு ஒரு ஆயுதம் வச்சிருக்கிறார். அந்த ஆயுதத்தினால இழுத்து அந்த இடத்திலேயே கூறிய கத்தியினால் அறிந்து அன்புடனே ஓங்கும் சிறப்புடைய திருத்தொழில் உயர்வு பெற்று விளங்கினார் என்று சொல்லி, இன்னைக்கு அப்படி எல்லாம் ஒரு அடியார் யாராவது இருந்தாங்கன்னா எத்தனையோ பேர் நாவில்லாததா அலையணும். அது மாதிரி நம்முடைய நாயனார் அது போன்ற ஒரு பெருமையுடையவர் சக்தி நாயனார். திருவிழர்னா சிவன் புகழனையும் அடியார் புகழினையும் உலங்கொடாதவர்கள் திருவிழார் என்பது. திருநா உயும் வழியாகிய சைவமை செல்வம் என்று சொல்லி உருவிலான் பெருமையை உலங்கொடாத திருவிழார் என்று சொல்லி பைஞ்சேலி தேவாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. திருவிழர்னா பாதகர்கள், அதாவது பெருமானையும் அடியார்களையும் பேசக்கூடியவர்கள் எல்லாம் பாதகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். வாங்குன வளைவுடைய தண்டாயுதத்தை கையில வச்சிருப்பார், கொரடு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த கொரடின் மூலமாக இழுத்து கத்தியால் அறிந்து விடுவது. அன்புடன் ஓங்கு சீர் திருத்தொண்டு தொண்டின் நாவை அறியும் செயல் அன்பால செய்தாராம். அது எப்படிங்க நாவை அறிவது அன்பாலே அப்படின்னா அது காரணம் சொல்றாரு பாருங்க. அதாவது தீங்கு சொன்ன அடியார்களை தீங்கு சொன்ன அந்த திருவிழாதவர்கள் இம்மையில் இவ்வாறு உடன் தண்டிக்கப்படுதலால் அம்மையில் எரிவாய் நரகம் புக்கழுந்தாமல் காக்க அவர்வால் வைத்த அன்பு. அப்ப அவர் தண்டனை கொடுக்காமற்றா என்ன ஆகுவாங்களா, அவங்க போய் நரகத்துல வீழ்ந்துருவாங்க. நரகத்துல விழாமல் காத்தது நாயனாருடைய செயல். அவர் அந்த நாவை அறிந்ததனால நரகம் செல்லாமல் காக்கப்பட்டார்கள் என்று சொல்லி, தண்டிக்கப்பட்டார்வால் இகலின்றி இரக்கத்துடனே செய்தார் என்று, அதாவது அவர்கள் மேல் ஒரு கோபம் இல்லாத இரக்கத்தின் மூலமாக செய்தார் என்று சொல்லி, அரச தண்டனையின் கருத்தும் இது என்று சொல்லி சொல்றாருங்க. அப்படி நீ அடியாரை இகழ்ந்து ஏனைய உலகரும் நரகம் புகாது இது கண்டு உலகம் உய்தல் பொருட்டு உலகர் மேல் வைத்த அன்பு என்பதுமாம் என்று சொல்லி, இதை பார்த்து யாரும் அடியார்களை இகழ்ந்து பேசாம அவர்கள் வாழ்ந்து கொள்வதற்கு உலகத்தார்களுக்கு ஒரு வாய்ப்பு என்று சொல்லி சொல்றார். அதாவது நரசிங்க முனையனாருடைய புராணம் நமக்கு உணர்த்துவது என்னன்னா, ஒழுக்கமில்லாத அடியாரா இருந்தாலும் சரிங்க, அவர் மனது புண்படுவது போல பேசணும்னா, அவர் மனது புண்பட்டா அந்த மனது புண்பட்டதற்கு யார் காரணமோ அவர்கள் எங்க போவாங்கன்னா நரகம் போகுவார்கள். அப்படி போகாம காப்பாற்றியது தான் நரசிங்க முனையனார் செய்த ஒரு பெரிய தொண்டுங்க. ஆமா, சீலம் இடரே எனினும் திருநீரு சேர்ந்தாரை ஞானம் நிகழ்வார் அருநரகம் நன்னாமல் எண்ணுவார் பாலடைந்தார் தமக்களித்த படியரட்டி பொன் கொடுத்து மேலவரை தொழுதினைய மொழிவிளம்பி விடை கொடுத்தார் என்று சொல்லி சேக்கிட பெருமான் போற்றுகின்றார். ஆமா, அந்த சரிதத்துல அப்ப ஒழுக்கம் இல்லைனாலும் பரவாயில்லை, அந்த அடியார்களையும் கூட நம்ம திருவாக்கின் மூலமாக அவர்களை நாம போற்றித்தான் செய்யணுமே ஒழிய பலிக்க கூடாது, இகழ்ந்து பேசக்கூடாது என்று சொல்லி அந்த புராணம் நமக்கு சொல்லுது. உடலோடு அழியத்தக்க உடல், அதாவது என்னன்னா இனி சிவன் பாலும் அடியார் பாலும் செறிய வைத்த அன்பு. அதுக்கு என்ன காரணம்னா இறைவனிடத்திலையும் அவன் அடியார்களிடத்திலே வைத்த அன்புங்க. யார் ஒருவருக்கு அடியார்கள் மேல அன்பு இருக்குதோ அவங்களுக்கு தான் சிவபெருமான மேல அன்பு இருக்கும்.
அடியார் மேல அன்பு இல்லைன்னா சிவபெருமான் மேல அன்பு இருக்காது அப்படின்னு சித்தியார் சொல்லுதுங்க. அரணுக்கு அன்பில்லார் அடியவர்க்கு அன்பில்லார் எவ்வுயிர்க்கும் அன்பில்லார் தமக்கும் அன்பில்லார் என்று சொல்லி சிவஞான சித்தியார் சொல்லுதுங்க. நம்ம ஒருத்தருக்கு பெருமான் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை அளக்கக்கூடிய ஒரு அளவுகோல் என்னன்னா அவர்கள் அடியார்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு தான். அதான் சொல்றேன், உடலோடு அழியத்தக்க உடல் சார்பு உயிர் சார்புகளாகிய மனைவி மக்கள் சுற்றம் இவர்களை ஒருவர் இகழ்ந்தால் கேட்க தெரியாது பெருங்கலா விளைவிப்பது. இப்ப நம்ம கூட பிறந்தவங்களையோ நம்மளுடைய மனைவி மக்கள் இவங்களை எல்லாம் பேசினா எவ்வளவு கோபம் வருது, நம்ம எவ்வளவு ஒரு பெரிய ஒரு கோபத்தோடு ஒரு பெரிய கலகம் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு நாம் செய்யறோம்னா இது உலகில் காணப்படும் உண்மை. ஆனா அழியாது நீடிய உயிர் சார்பாக சிவனையும் சிவன் அடியாரையும் இகழ்ந்தால் கேட்க தெரியாத ஆவண செய்தல் அவர்வால் அன்புடையோர் செய்கை வாளாயிருப்பவர் அன்பில்லார் சிவன் அன்பினால் செய்யப்படுதல் இது திருத்தொண்டு எனப்பட்டது. அது கேட்டு கேட்காத மாதிரி இருக்கிறது அவங்களுக்கு இறைவன் மேலேயோ அடியார் மேலேயோ அன்பில்லைன்னு அர்த்தங்க. அப்படி கேட்ட உடனே இது மாதிரி சீறி பாய்ந்த இந்த மாதிரி செய்வதுதான் திருத்தொண்டு என்று சொல்றார். பெருமானை இகழ்ந்து யாராவது பேசினாங்கன்னா அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அப்படி முடியல அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடாது. சிவசிவ சிவசிவ என்று சொல்லி காதை பொத்தி கொண்டு நம்ம வெளியில வந்துடணும். அதாவது கந்த புராணத்துல தவங்கான் படலம் என்று சொல்லி உமையம்மை பெருமானை நோக்கி தவம் செய்கின்ற பொழுது பெருமானே வயோதிக கோலத்துல போறார். அப்படி செல்லுகின்ற பொழுது உமையம்மையினிடத்திலே சாமி வயோதிக கோலத்துல போய் இறைவனை பற்றி எல்லாம் அவர் பழித்து பேசுறார். அவர் ரொம்ப சுடுகாட்டில் இருக்கக்கூடியவர், அவர் பாம்பை அணிந்து கொள்ளக்கூடியவர், புலித்தோலை அணிந்து கொள்ளக்கூடியவர், அவர் உன்னை காப்பாத்துறாரா என்று சொல்லி எல்லாம் பழித்து பேசுகின்ற பொழுது அம்மா அப்படியே காதை பொத்திக்கிறாங்க. காதை பொத்தி இறைவனை பற்றி பழித்து பேசக்கூடிய அந்த சொல்லை பழி சொல்லை தன்னுடைய காதுகள் கேட்கக்கூடாது என்று சொல்லி அப்படியே காதை பொத்தி கொள்ளுகிறார்கள். அதை சொல்றாரு அந்த கந்தபுராணத்துல, இறைவிகேளா வன் செவி பொத்தி ஆற்றாது அழுங்கி மெய் பதைப்ப விம்மி எஞ்சலின் முதியோன் போகான் ஏகுவன் யானே என்ன பஞ்சடி சேப்ப ஆண்டோர் பாங்கரில் படதல் உற்றால். அப்படியே அம்மா அப்படியே நடுங்கி போயிட்டாங்களாம். பெருமானை பற்றி இப்படி பேசுறாங்களே, நம்மால ஒன்று செய்ய முடியவில்லையே என்று சொல்லி பதைத்து விம்மி அப்படியே நடுங்கி போயிட்டாங்க என்று சொல்லி கந்தபுராணத்திலே, அதாவது முதியோராய் வந்த இறைவர் சிவனை பழித்து கூறிய சொல் கேட்ட பார்வதி அம்மையார் இந்த ஒழுக்கத்தை நயந்து உலக அறிவுறுத்திய வரலாறு இங்கு கருதத்தக்கது. இதுதான் நமக்கு சான்று கந்தபுராணத்தில். ஆமா, சிவபெருமானே தன்னை பழித்து சொல்றார். ஆனா அம்மா வந்தது சிவபெருமான் தெரியாது. பெருமானை பற்றி பழித்து சொல்லக்கூடிய அந்த சொல்லை தன் காதால் கேட்க விரும்பல என்று சொல்லி நமக்கு இந்த கந்த புராணத்துல தவங்கான் படலம் என்று சொல்லி அந்த படலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த திருப்பாட்டு, அன்னதாகிய ஆண்மை திருப்பணி மண்ணு பேருலகத்தில் வலியுடன் பன்னெடும் பெருநாள் பரிவால் செய்து சென்னி ஆற்றினர் செந்நெறி ஆற்றினர். அதாவது அன்னதாகிய அந்த திருப்பணி ஆண்மை திருப்பணி அத்தன்மைத்தாகிய ஆண்மையினையுடைய திருத்தொண்டு. அதுக்கு பெரிய வீரம் வேணும். ஆமா, ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையை பாரம் ஈசன் பணியலது ஒன்றினர் ஈரன்பினர் யாதும் குறைவிலார் வீரம் என்னால் விளம்பும் தகையதோ திருக்கூட்ட சிறப்பு. அந்த வீரம் வேணும், இல்லைன்னா செய்ய முடியாது. ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தன்னை கொள்ள வாளினை கொடுத்து நின்ற வலவனார் பெருமைதானும். 24வது புராணத்தில் சேக்கிட பெருமான ஆண்மை அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மை அப்படிங்கிற. அதே மாதிரி இங்க என்ன சொல்றாரு, அன்னதாகிய ஆண்மை திருப்பணி அப்படின்னாரு. அப்படின்னா இந்த தொண்டெல்லாம் செய்யறது சாதாரணமா எல்லாத்தால செய்ய முடியாது. அதான் அத்தன்மைத்தாகிய ஆண்மையினையுடைய திருத்தொண்டின் நிலை பெற்ற பெரிய உலகத்தில் வலிமையுடனே பற்பல பெருங்காலம் அன்புடன் செய்து அப்படி பலகாலம் மண்ணு பேருலகத்தில் வலியுடன் பன்னெடும் பெருநாள் பரிவாள் செய்து, ஒரு நாள் கொஞ்ச நாளெல்லாம் இல்ல, பல நெடுங்காலம் அது போல செய்திருக்கிறார். அப்படி செய்து தலையில் கங்கையாற்றை தாங்கி இறைவரது செம்மைநெறி திருத்தொண்டினை செய்து வந்தனர். நீண்ட காலமாக இந்த தொண்டை செய்து வந்திருக்கிறார். பரிவால் அப்படிங்கிறார் பாருங்க. அன்பினால் இறைவனுக்கு எந்த தொண்டு செய்தாலும் அன்பினால செய்யணுங்க. அப்பதான் அது தொண்டாக மாறும். அதான் நமக்கு சிவஞான சித்தியார் அப்படிதான் சொல்லுதுங்க. ஆமா, அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் புண்ணியமாகும், பரநடிக்கு அன்பிலார் செய் புண்ணியம்
பாவமாகும். வரனுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி நாரினில் பாலன் செய்த தீமையும் நன்மையாய்த்தே என்று சொல்லி இறைவனிடத்தில் அன்பு கொண்டு செய்யக்கூடிய எந்த ஒரு தொண்டு புண்ணியமே அறமே அப்படின்னு சொல்லி சொல்றது நமக்கு சித்தியா. நாம் செய்யக்கூடிய பாவம் கூட அங்க எப்படி மாறுதுன்னா அறமாக மாறி விடுகிறது. இப்ப நாயனார் செய்தது பாவமாக நமக்கு உலகியல் நோக்கத்துல தெரிஞ்சாலும் கூட அது அறமே அப்படின்னு சொல்லி சொல்ற. எப்படி அறம் அப்படின்னா பெருமான் மீதும் அவன் அடியார் மீதும் அன்பு கொண்டு செய்த தொண்டு இந்த தொண்டு. அதனால அது அறத்தின்பால் பட்டது என்று சொல்லி சொல்ற. பரிவார் அப்படின்னார் அன்புடன் இப்படி ஒவ்வொரு செயலின் பண்பும் இங்கு அவ்வாறு பலகாலம் தொடர்ந்து செய்யும் தன்மை என்று சொல்லி இந்த இகழ் முதலிய தீக்குணம் காரணமின்றி பரிவினாலே செய்தது என்று சொல்லி போற்றுகின்றார். அடுத்த திருப்பாட்டில் ஐயமின்றி அரிய திருப்பணி மெய்யனால் செய்த வீர திருத்தொண்டர் வையம் உய்யமணி மணிமன்றுள் ஆடுவார் செய்ய பாத திருநிழல் சேர்ந்தனர். இப்படி தொண்டு செய்து வந்த நாயனார் கூத்த பெருமானுடைய திருவடியில் போய் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. ஐயமின்றி அரிய திருப்பணி, சந்தேகம் இல்லாமல் அரியதாகிய திருத்தொண்டினை மெய்யினாலே செய்த வீரத்தன்மை பொருந்திய திருத்தொண்டராகிய சத்தியார் அப்படின்னார். நம்ம மெய்யினால் செய்த வீர திருத்தொண்டர் ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பணியலது ஒன்றில் ஈர அன்பினர் யாதும் குறைவிலார் வீரம் என்னால் விளம்பும் தகையதோ. எந்த நாயன்மார் எடுத்தாலும் அந்த 10 பாடல்கள் இருக்குது பாருங்க, திருக்கூட்ட சிறப்பில் இருக்கக்கூடிய அந்த 10 பாடல்களுக்குள்ள அடங்கும். இந்த நாயனாருடைய திருத்தொண்டு அந்த பாட்டில் அடங்கும். ஆரம் கண்டிகை என்று சொல்லக்கூடிய திருப்பாடல்ல அடங்கக்கூடியது. அதாவது நாயன்மார்களுடைய பொதுத்தன்மையை சொல்லக்கூடியதான் திருக்கூட்ட சிறப்பு. எப்படி திருத்தொண்ட தொகை நமக்கு முக்கியமோ அதே மாதிரி திருக்கூட்ட சிறப்பு ரொம்ப முக்கியம். திருக்கூட்ட சிறப்பு என்று சொல்வது அந்த திருக்கூட்டம் தான் திருவாரூரிலே இருக்கக்கூடிய தேவாசிரி மண்டபத்தில் எழுந்தருளி இருந்த அடியார் திருக்கூட்டம். அதனால அந்த திருக்கூட்டத்தில் இருந்த அடியார்கள் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. வீரம் என்னால் விளம்பும் தகையதோ அப்படின்னார். உதாரணம் எரிபத்த நாயனார், இந்த நாயனார், செருத்துணை நாயனார், கலன்சிங்க நாயனார், இவர்கள் எல்லாருமே இயல்பகை நாயனார், இவங்க எல்லாமே வீரமுடைய அடியார் பெருமக்கள். அதனால அந்த வீரம் என்னால் விளம்பும் தகையதோ என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த பாட்டை சொல்லுவாங்க. அப்படி சந்தேகம் இல்லாமல் என்று சொல்றாருங்க. உலகமையும் பொருட்டு அழகிய திருவம்பலத்தில் ஆடவர்து செமைதரும் பாத நிழலில் சேர்ந்தனர் என்று சொல்லி போற்றுகின்றார். ஐயமின்றி ஐயம் மக்களின் நாவினை அறிந்து வழி செய்தல் தர்மமாமோ என்ற ஐயம் இல்லாமல், அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. இந்த தர்மமா அதர்மமா அதை பற்றி எல்லாம் அவர் ஆராய்ச்சி செய்யக்கூடிய நிலையில் அவர் இல்லை. இறைவன் அடியார்களை படித்து கூறக்கூடியவர்களே நாவை அறிந்து விடுவது, பெருமானையும் அவன் அடியார்களையும் படித்து கூறுவவர்கள் நாவை அறிந்து விடுவது, அது தர்மமா அதர்மமா அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய கணக்கில் இல்லை. சிவ அபராதத்தினை போக்குதலால் இது எவ்விதமாக சந்தேகத்திற்கு இடமில்லாமல் சிவப்பணியே யாகும் என்ற துணிபடும். அதாவது நம்முடைய பெரிய புராணத்தை மட்டும் எப்பொழுதும் உலகியல் நோக்கத்தோட சிந்திக்கவே கூடாது. உலகியல் நோக்கில் போய் உலகத்தார்கிட்ட போய் சொன்னோம்னா இது என்னையா நியாயம், இப்படியெல்லாம் செய்யலாமா, ஒரு அடியாரா இருந்துட்டு இப்படி செய்யலாமான்னு கேட்பாங்க. அது அல்ல கருத்து, பொருள் அது அல்ல. இந்த நம்முடைய திருத்தொண்ட புராணம் என்று சொல்லுவது உலகியலை வென்ற நம்முடைய நாயன்மார்களை பற்றி சொல்லக்கூடியது. உலகியலை வென்ற தாதையார் தலையறிவார் என்று சொல்லி சிறுத்தொண்ட நாயனாருடைய புராணம், உலகியல் பகையார் என்று சொல்லி இயற்பகை நாயனாருடைய புராணத்தில் இப்படியெல்லாம் சேக்கிழ பெருமான் சொல்றாருங்க. உலகியல் நெறியில் நின்று நாம் இந்த சரிதங்களை எல்லாம் சிந்திக்கவே கூடாது. இதெல்லாம் எப்படி அப்படின்னா அதை கடந்து நின்றவர்களுக்கு தான் இந்த சரிதங்கள். அதான் பெரிய புராணம் சொல்லக்கூடியது. இது சிவப்பணி தான். அரிய அப்படின்னா அதாவது அரிய திருப்பணி அப்படின்னா செயற்கரிய செய்வர் பெரியர், சிறிய செயற்கரிய செய்கலாதார் வள்ளுவ பெருமான் சொல்றார் இல்லையா. அதனால இது செயற்கரிய பணி என்று எவரும் நிச்சயமாக கொள்ளும் என்று சொல்லி மெய்யினால் செய்த உண்மை வாய்மை உண்மை அன்பு மெய்யினால் உடலின் செயலாக என்று சொல்லி வீரம் அப்படின்னு என்ன ஆண்மை திருப்பணி நறி திருப்பணிக்கு மிக்க வீரம் வேண்டற்பாலதாம் அப்படின்னார். ஆண்மை திருப்பணி அப்படின்னார். ஆமா ஆமா ரொம்ப இதுக்கு வீரம் வேணும், இல்லைன்னா செய்ய முடியாது. வையம் உய்ய வாராரும் கடல் புடைசூல் வையமெல்லாம் ஈடேற ஏறாறு மன்றுள் எடுத்த திருவடி என்று சொல்லி திருத்தொண்ட புராண வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. ஆமா வையம் உய்ய என்று சொல்றார். திரு அம்பலத்தின்கண் இறைவர் ஐந்தொழில் கூத்து இயற்றுதல் உலகமொய்தல் பொருட்டே. பெருமான் திருவம்பலத்திலே கூத்த பெருமான் ஐந்தொழில் கூத்து இயற்றுகிறார்.
அந்த ஐந்தொழில் கூத்து எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், இந்த உலகம் உய்தல் பொருட்டு படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் 3 தொழில் வெளியில நடக்கிறது, 2 தொழில் ஆன்மாவில் நடக்கக்கூடியது. படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லுவது உலகத்திலே நடக்கக்கூடியது. மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடியது ஆன்மாவில் நிகழக்கூடியது. மொத்தம் 5 தொழில், ஐந்தொழில் கூத்து அப்படின்னு சொல்லி அதற்கு பெயர் சொல்லுவார்கள். இப்படி அந்த அம்பலத்தின்கண் இறைவர் ஐந்தொழில் கூத்து இயற்றுதல் உலகம் உய்தல் பொருட்டு என்று சொல்லி, அப்படிப்பட்ட பெருமானுடைய செய்யபாத திருநிழல் சேர்ந்தனர். அவருடைய திருவடி, செய்ய பாதைன்னா தாமரை போல சிவந்த அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பொருள் என்ன, செம்மையான திருவடி அப்படின்னா திருநின்ற செம்மையே செம்மையா சிவத்தன்மை பொருந்திய பெருமானுடைய திருவடி என்று சொல்லி, அதுக்கு மேல இடம் கிடையாது. இருக்கிறதுலே உயர்ந்த இடம் என்னன்னா அந்த செய்யபாத திருநிழல் தாங்க. நன்னறிய சிவானந்தத்து ஞான வடிவேயாகி அன்னலார் செவடிக்கீழ் ஆண்டரசு அமர்ந்திருந்தார் நம்முடைய நாவுக்கரசு பெருமானுடைய புராணத்துல. இப்படி பெருமான் திருவடி தான் உயர்ந்த இடம், அதுக்கு மேல ஒரு இடம் கிடையாது. இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. ஆமா, நாயனார் தொண்டரை நலம் கூறலார் சாய நாவரி சத்தியார் தாழ்வணிந்து ஆய மாதவத்தை அடிகள் என்னும் தூய காடவர் தந்திரம் சொல்லுவாம். சிவபெருமான் திருத்தொண்டர்களை நன்மை சொல்லாதவர்கள் வீல அவர்களது நாவினை அறியும் சத்தி நாயனாரது திருவடிகளை பணிந்து, நாயனார் சத்தி நாயனாருடைய திருவடிகளை பணிந்து அவருடைய திருவடியின் துணையினாலே சிவநெறியாகிய மாதவத்தையுடைய ஐயடிகள் என்னும் தூய காடவரது அடிமைத்தனத்தினை சொல்லுவோம் என்று சொல்லி, அடுத்தது காடவர் ஐயடிகள் காடவர் நாயனாருடைய திருச்சரித்தை சொல்லுகிறோம் என்று சொல்லி போற்றுகின்றார். இப்படி நாயனார்னா தலைவர் நிறுத்தங்க. நாயனார் தொண்டரை நலம் கூறலார் என்று சொல்லி தலைவர், முழுமுதற் தலைவராதல் சிவபெருமானுக்கு உரிய திருநாமம். தில்லை நாயனார் என்று சொல்லி ஒரு திருவிசையில போற்றப்படுகிறது. நாயனாரையும் தொண்டர்களையும் என்று சொல்லி அழகிது சால அழகிது நாயனரே அமுது செய்தருளும் என்று கண்ணப்பநாயனர் புராணத்தில் இறைவனே நாயனார் என்று சொல்லி போற்றக்கூடிய அடியார்களுக்கு நாயனாருடைய பெயர் உண்டு. இறைவனுக்கும் நாயனார் என்று சொல்லி ஒரு பெயர் உண்டு. அவனுக்கு என்ன பெருமையோ அதே பெருமை அடியார்களுக்கு உண்டுங்க. ஆமா, நாயனார் என்று சொன்னா நாயன்மார்கள் தான். நாயனார் தொண்டரே நலம், இந்த இடத்துல சிவபெருமான், இந்த இடத்துல நாயனாருங்கிறது சிவபெருமான். ஆமா, அதே மாதிரி கண்ணப்ப நாயனாருடைய குணத்திலே நாயனார் அப்படிங்கிறது சிவபெருமான். சால அழகிது நாயனரே அமுது செய்தருளும் என்றார் என்று சொல்லி அமுது ஊட்டுகின்ற பொழுது சேக்கிழ பெருமான் போற்றுகின்றார். நாயனார் தொண்டரை அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆமா, நாயனார் தலைவர், முழுமுதல் தலைவராக சிவபெருமானுக்குரிய ஒரு திருநாமம். நலம் இகழ்ந்து கூறுவார், சொல்ல வேண்டிய நன்மை கூறாம இகழ்ச்சியாக என்று சொல்லி சொல்றாருங்க. அப்படி சாய வீழ பொல்லாங்கு ஒளிய நான் அறியப்பட்டமையால் இனி இகழ்ச்சி கூற ஆற்றல் இல்லாதவராவார் ஆதலின் ஒளிய என்று சொல்லி, அடுத்து ஆய மாதவத்து ஐயடிகள் அரசாட்சியை துறந்து, அதாவது நன்றாக இருக்கின்ற பொழுதே தன்னுடைய அரசாட்சியை துறந்து தன்னுடைய மகன் மீது ஏற்றிக்கொண்டு திருத்தொண்டு செய்ய வந்தவர் ஐயடிகள் காடவர் நாயனார். அது உலகியல் தானே என்று சொல்லி இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காக வந்தவர். அப்படிப்பட்ட நாயனாருடைய சரித்தை சொல்லுகிறேன் என்று சொல்லி திறம் சொல்லுவாம் என்று சொல்லி போற்றுகின்றார். வேளாண் குலம் என்று சொல்லி சொல்லுவது இயல்பின் அமைந்த வாய்மையால் சிறந்தது. தொண்டை நாட்டு சிறப்புல நம்ம சிந்திச்சிருக்கிறோம். அவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அந்த சொல்லை காப்பதற்காக உயிரையும் கொடுப்பார்கள். அதுதான் வாய்மை தவறாத வேளாளர் குலம் என்று சொல்லி சொல்லுவது. சிவனடியார்களை இகழ்ந்து பேசியவர்களது நாவினை வலித்து வாங்கி ஆண்மையுடன் அறிந்து தூய்மை செய்தல் அரிய ஒரு வீர திருப்பணி என்று சொல்லி போற்றுகின்றார். சிவனையும் சிவனடியார்கள் இகழ்ந்து பேச கேட்டால் அவ்வாறு பேசியவர்களை தக்கவாறு தண்டித்தல் வேண்டும் என்பது சிவ ஆகம விதிங்க. சிவ ஆகம விதியே அப்படி இருக்கு. சிவ ஆகம விதி என்னன்னா, பெருமானையும் அவன் அடியார்களை இகழ்ந்து பேச கேட்டால் அவ்வாறு பேசியவர்களை தக்கவாறு தண்டித்தல் வேண்டும். அகுது இயலாதாயின் சிவசிவ என்று காது பொத்தி கொண்டு அவ்விடம் விட்டு விரைந்து ஏவுதல் வேண்டும். வேகமா போயிடணும், அங்க நிக்கவே கூடாது. இந்த இரண்டுமின்றி வாளா கேட்டிருத்தல் சிவா வராது. இது ரெண்டும் இல்லாம நாம பாட்டுக்கு அப்படி கேட்டுட்டே இருந்தோம்னு வைங்களேன், நமக்கு அது சிவா வராது. ஒன்னு கேட்கணும், தட்டி கேட்கணும், இல்லைன்னா அங்கிருந்து வெளியில போயிடணும். ஆமா, இந்த ரெண்டு தான் நாம செய்ய வேண்டும் என்று சொல்லி போற்றுகின்றார். இது வரிஞ்சையூர் என்று சொல்லக்கூடிய பகுதியில் அவதரித்த நாயனார். கீழ்வேலூர் என்று சொல்லக்கூடிய திருவாரூருக்கு அருகில் இருக்கக்கூடிய கீழ்வேலூர் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் வரிஞ்சையூர் என்று சொல்லி, இந்த கோயிலில் அந்த கீழ்வேலூர் கோயிலில்
நாயனாரது திருவுருவம் சிலை அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்முடைய சிவகுனி அவர்கள் குறிப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாயனாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலே வணங்கி, குருங்கா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை கரணங்களாலே வணங்கி, அடியாருடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் மங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்மிகள் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் உங்க நற்றவும் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவநீதி விளங்கு திருச்சிற்றம்பலம்.